மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி தயார் பண்ணணுமா இல்லையா தம்பி? இந்த ஆந்தை இருக்க அதுக்கு பகலில் கண்ணு தெரியுமோ? அதான் வச்சிருக்கிற விடை. அவன் பார்த்தான், என்னடா இந்த ஆள் சிலப்பதிகாரம் நடத்திக்கிட்டு இருந்தான், டகார்னு ஆந்தைக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்குறான். இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. அதோட பார்த்தான், நம்ம விடையே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. சார் பார்த்தீங்களா சார், சுவாலஜியில் கேட்டாலும் பதில் சொல்லுவான் சார். அவருக்கு சந்தேகம், என்னடா இந்த ஆள் ஏன் இது ஆந்தையை பற்றி கேட்குறான், நடத்தினது சிலப்பதிகாரம், அதில் இல்லை கேள்வி கேட்கணும், இவன் ஆந்தையை கேட்குறானே. ஆமாம், இன்னொரு கேள்வி கேளுங்க. சரி தம்பி எந்திரி. அவன் பார்த்தான், முதல்ல என்னமோ சொல்லிட்டோம், இந்த ஆள் தப்பிச்சுக்கிட்டான். இந்த தடவை நம்ம பதில் சொன்னோம்னா இவன் மாட்டிக்குவான்னு நினச்சிக்கிட்டு அவன் நின்றுக்கிட்டு சிரிக்கிறான் வாத்தியாரை பார்த்து. இவர் தம்பி நான் இன்னைக்கு மாட்டுற பாருங்க அப்படின்னு அவன் சவால் விடுற மாதிரி அவன் நிற்கிறான். இவர் காக்கைக்கு இரவில் கண்ணு தெரியுமோ? என்னடா கண்ணு தெரியறதை பற்றியே கண்டுட்டுருக்கான் இந்த ஆள் அப்படின்ட்டு. என்ன இளவு சனியாக தெரியுமா தெரியாதா? தெரியல, தெரியாது சார் அப்படின்னா. உட்காரு. பார்த்தீங்களா சார், இதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கான், அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கான். அவர் பார்த்தாரு, இதெல்லாம் சரியாக வராதுன்னு அதிகாரி, இந்த மாதிரிலாம் வேண்டாம், இலக்கணத்தில் ஒரு கேள்வி கேளுங்கன்னு. இலக்கணத்தில் எதை கேட்குறது? இவன் சரி தெரியாது வச்சுருக்கான், விடைய வச்சுருக்கான். அதுக்கு தெரியுங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லி என்னடான்னு கேட்டார். தெரியாதுன்னு. உட்கார்ற. இதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு அதிகாரி வர்ற பொழுது நாம் சில சமயங்களை சமாளிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். சில நேரங்களில் நமக்கு பெரிய இக்கட்டான விஷயங்களில் நாம் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். அப்படி தப்பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறதுக்கு பாருங்கள், அது பெரிய விஷயம். நம்ம மாணவர்களை எப்படி நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். ராமலிங்கம்னு ஒரு பையன் என் லைஃப்பில், சில பையன்களை என்னால் மறக்க முடியாது. ஒரு பையன் கோயம்புத்தூரில் என்னை பார்த்தான், எங்கேயா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா இங்கே ஒரு வேலையாக வந்தேன், இங்கே இருக்கேன். அப்படி நீ யாருன்னு கேட்டேன். என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னா? தெரியலப்பா. என்ன சார் தெரியலங்கிறீங்க அப்படின்ட்டு டக்குன்னு சொன்னான். அப்பஞ்சுடுகாடுன்னா. அடே நீ கோவிந்தராஜ் இல்லை, உங்கள் அப்பா கூட ரயில்வேயில் வேலை செஞ்சாரே என்ன நினைப்பு வந்துட்டு. அப்பஞ்சுடுகாடுன்னு என்ன செஞ்சாவன்? அது மாதிரி மாணவர்களை மறக்க மாட்டோங்கிறதுக்காக சொல்கிறேன். திருவிக்காவினுடைய ஒரு கட்டுரை ஆளுக்கு ஒரு பாரா படின்னு சொல்கிறேன். கிளாஸில் படிச்சுட்டு இருக்கான். இந்த பையன் படிக்கிற போது எப்படி படிக்கிறான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு படித்தான். அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது. என்னடா அப்பஞ்சுடுகாடு மவஞ்சுடுகாடுன்னு தனித்தனியாக வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடா இப்படி படிக்கிறேன்னு. அதான் சார் அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்தது, இதில் எழுதிக்கிறது சார் படிக்கணும்னா அப்படின்னா. புஸ்தகத்தை வாங்கி பார்த்தா அதில் என்ன இருக்குது, அப்பசுங்காடு திருவிக்கா எழுதியிருக்கார், அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதுறாரு சார். இவன் அதை எப்படி படிக்கிறான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு. நான் இல்லை என்னடா, அதுலேருந்து அவனுக்கு நான் பேர் வச்சேன், அப்பஞ்சுடுகாடுன்னு பேர் வச்சுட்டேன். அது மாதிரி செய்கிறது உண்டு. இந்த பாருங்கள், நம்ம எங்ககிட்ட ஒரு பழக்கம் உண்டு. சில நேரங்களில் சில தப்பு பண்ணுவோம். என்ன தப்புன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சினிமா பார்க்க போகிறோம்ல, சினிமா பார்க்க போகிற போது என்ன பண்ணணும், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அவன் பார்த்தவனாக இருந்தால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும். அவன் இதுக்கு முந்தைய இந்த படத்தை பார்த்தவனாக இருந்தால் நாம் வேறு இடத்துக்கு போயிடுறது நமக்கு நல்லது. ஒரு தடவை ஒரு சினிமா பார்த்துட்ருக்கேன், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான். அந்த கதாநாயகி
அந்த கதாநாயகி மேலே எனக்கு உயிரே வச்சுருக்கேன். நான் ரொம்ப அவள் நடிப்புனா எனக்கு பிடிக்கும். அவள் இந்த கிணத்து மேலே ஏறி உள்ளே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிறாள். எனக்கு ஐயோ செத்து போயிட்டானா என்ன பண்ணுறது, நாட்டுக்கு ரொம்ப நஷ்டமாச்சேன்னு விட்டு நான் அப்படியே முன்னாடி வந்து உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். செத்துருவாளோடு எனக்கு ஒரே இதாச்சு. இந்த பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், நல்லா உட்காரியான்னா. ஏன் இல்லையா, செத்து போயிடுவா, சாக மாட்டா உட்காரு அப்படி. என்னையா நீ இப்படி சொல்கிறது, கிணத்து மேலே ஏறி விழுவ போகிறேன், ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான் பாருன்னா. டக்குன்னு ஒருத்தவன் தான் காப்பாற்றிட்டான். எப்படியா கரெக்டாக சொன்னேன்னு கேட்குறேன். நேத்தி பார்த்தேன் இல்லைன்னு. இவன் நேத்தியும் பார்த்துருக்கான். இன்றைக்கி இவன் பக்கத்தில் உட்காந்தா நம்மளை பார்க்க விடுவானா, இவன் அவனே கதையெல்லாம் சொல்லிவிடுவான். அதனால் இதுமாரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதே மாதிரி கிளாஸில் இதே மாதிரி நடக்கும். எங்கள் வகுப்பில் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், கம்பராமாயணம் பாடம் ஆரம்பிக்கிறதுன்னா முதல்ல ஒரு கதை சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அது சொன்னாக்கா பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ஒரு குலுக்கி விட்டது மாதிரி இருக்கும். கிருபானந்த வாரியார் சொல்கிற மாதிரி நல்ல செய்திகள் சொல்லும்போது இடையில எதுக்கு நகைச்சுவைன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், களத்து மேடு போய் பார்த்துருக்கியா, நெல் அறுத்து கொட்டி வச்சுருப்பாங்க நெல், அப்போ அளப்பாங்களே பார்த்துருக்கியா நீ அப்படின்னு. நான் பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்க, மரக்காலால் அளந்து அளந்து போடுவான் சாக்கில். ஒரு 6 மரக்காய் கொட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுவான், தூக்கி ஒரு குலுக்குவான். ஏன், மறுபடி நெல் போடுறதுக்காக. ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு வரும்போது ஏன் நகைச்சுவை சொல்கிறான்னா, மேற்கொண்டு செய்தி சொல்கிறதுக்கு அவனுக்கு அலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குலுக்கி விடுறது தான் நகைச்சுவைன்னு சொல்லுவான். அதுதான் நகைச்சுவை. வெறும் நகைச்சுவை சொல்கிறது இல்லை. நல்லது. அதுமாரி நான் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்போ ராமாயணம் நடத்தினா எனக்கு இந்த அது பழைய கதையை சொல்லுவேன். நான் அந்த கதையை சொல்லுவேன். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு கிளாஸில், அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியுங்க. அவருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியணும்னு ஏதாவது இருக்கோ, அவருக்கு தெரியும். அவர் போய் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவார், தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பார். அது ஒரு கிராமத்தில் போய் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய், டேய் எந்திரி, ஜனகனுடைய வில்லை முறிச்சது யாரான்னு கேட்டுறார். ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னான், நான் இல்லை சார்னா. ஏதோ நம்ம மேலே ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு போல இருக்குன்னு அவன் நான் இல்லை சார்னா. வாத்தியாரை திரும்பி பார்க்குறாரு. என்னய்யா பையன் இப்படி சொல்கிறானேன்னா, வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு. பையன்தான் அப்படி இருக்கான்னு, வாத்தியார் இவ்வளவு மொத்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர், உங்கள் கிளாஸுக்கு போனேன் சார், பையன் வந்து நான் உடைக்கலைங்கிறான், வாத்தியார் அவன் அப்படிலாம் உடைக்கிற பிள்ளை இல்லைங்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னா, ஹெட்மாஸ்டர் சொன்னார், அது என்ன, அதை உடைச்சிவிட்டு அந்த பையன் இல்லைங்கிறான். வாத்தியாரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பேசுகிறாரு, எழுதி வைங்க சார், நான் விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவான்ட்டான். அவன் கிளம்பி, சி பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது தான் பைத்தியம் அப்படின்ட்டு நேராக போனால் அவங்க மேலதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் சொல்லிவிடுவோம்னு சொல்லிவிட்டு வெயிலில் வேர்க்க போய் உட்காந்தான் அவர்கிட்ட. ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்க இதுமாரி கிராமத்துக்கு போனேன், இதுமாரி பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்டாக்கா எழுதி வை, விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறாரு, பள்ளிக்கூடம்லாம் இவ்வளவு மோசமாக இருக்குதுங்கன்னு. அந்த டிஓ சொன்னார், ஓய் உனக்கு எப்போ பாரு இதே வேலை, அவன் அதை உடைச்சான், இவன் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு? ஏதோ சின்ன பயல்வோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், சரிதான்னு போறியா, புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டு போய. இவர் கிளம்பி போயிட்டார். வீட்டில் போய், சே தாங்கவே முடியலப்பா, ராமாயணம் தெரியாமல் இருக்கானுங்களேன்ட்டு அப்படியே தலைவலியில் உட்காந்தார். ஒரு சம்சாரம் அங்கேருந்து வந்துச்சு, ஏங்க என்னவோ போல் இருக்கீங்க என்னது, இல்லை
இந்த மாதிரி பையன் எப்படி சொல்கிறாங்கன்றான். இந்த டிஓ கேட்டாக்கா அந்த ஆள் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான். நம்ம பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இது கூடவா தெரியலேன்னு கேட்டா அவன் பொண்டாட்டி. உனக்கு தெரியுமான்னு கேட்டான். என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகம் வில்ல முறிச்சது நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே அப்படின்ட்டா. யார்ரா பக்கிசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணன் ட்ராமா போட்டிருக்கானு, அதில் ராமரா நடித்தவர் பக்கிசாமி செட்டியார். நான் என்ன செய்வேன், இந்த கதையை சொல்லுவேன். சொல்லிவிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானா, ரைட் சரி இப்போ பார்ப்போம் குகைப்படலாம், இன்னைக்கு குகனை பற்றி பார்ப்போன்னு ஆரம்பித்து பாடத்தை நடத்துகிறேன். கொஞ்சம் கவனமாக இருப்பானுங்க. நான் இந்த கதையை சொல்லிவிட்டு பாடத்தை ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆனதுக்கு பிறகும் ஒரு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானு. நான் என்னடா இது கதைக்கு சிரிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. கதை முடிஞ்சு எவ்வளோ நேரமாச்சு, எல்லாம் சிரிப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அவன் 2 பேர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், எந்திரி, என்ன சிரிச்சுட்டே இருக்கிற? வேணாம் சார், நீங்கள் நடத்துங்க சார், நீங்கள் நடத்துக்க சார்கிறான். வாயை பற்றிக்கிட்டு சிரிக்கிறான். என்னடா விஷயம்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த கதை இன்னைக்கு சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னாங்கிறான். ராமாயணம் நடத்த போகிறீங்க இன்னைக்குன்னு சொன்னேன், இந்த கதை சொல்லுவார் பாருன்னு சொன்னான். அதே மாதிரி நீங்கள் அந்த கதையை சொன்னீங்க சார் அப்படின்னா. என்னடா அவன் பார்த்தா 3 வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான். இப்போ சினிமா பார்க்க வந்த பையலும் இவனும் கரெக்ட் அதே மாதிரி. அதுலேருந்து நான் முடிவு பண்ணேன், ஃபெயிலானவனை வச்சுக்கிட்டு வகுப்பில் பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா அவன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்குற மாதிரி நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிவிடுவான். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். நகைச்சுவை உணர்வு இருந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பங்களை நாம் எளிதாக வெல்லலாம். துன்பங்களை அதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, இடுக்கண் வருங்கால் அது எதுக்கு நீக்கி சிரிக்கணும்னு அடுத்தபடி சொல்கிறாரு பாருங்க. அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல். அந்த துன்பத்தை வெல்லுவதற்கு அதை தவிர வேறு வழி இல்லை. துன்பத்தை நீ வெல்ல வேண்டுமானால் சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. யாருக்கு துன்பம்? எனக்கு துன்பம் வந்தாதான். ஐயா வாங்க. நான் என்ன பேசணும்னு பேச்சாலும் எப்போதுமே குறிப்பு எடுத்துகிட்டு போவான். நான் ஏன் அதை செய்ய வேண்டியதில்லை, இங்கே கேட்குறவங்களே குறிப்பு கொடுப்பாங்க, நீ என்னது பேசுன்னு. என்ன பேசணுங்கிறது எயிட்டர். எதுக்கு சொல்கிறேன், நாம் அந்த துன்பங்களிலிருந்து எப்படி விடுபடுவது? சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லைப்பா. துன்பத்தில் ஆழ்ந்துட்டின்னா பைத்தியம் மாதிரி போயிடுவேன். சிரிக்க கற்றுக்கோ. உனக்கு வர்ற இன்னொருத்தருக்கு வர்ற துன்பத்தை பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது, உதவணும்னா. இந்த பாருங்க, நம்ம வாழ்க்கை துணைன்னு ஒன்று வச்சுருக்கோம். வாழ்க்கை ஐயா சொன்னாங்க, இது வரைக்கும் நான் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு சொன்னேன். இல்லை, அப்படி உங்களை விட்டு கொடுக்காம வாழும்படியாக வச்சது அவங்க தானே. அவங்க அப்படி இருந்ததுனால நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க. அவங்க மட்டும் சரியாக இல்லாமல் இருந்தால் உங்களை ஒரு பதம் பார்த்துருப்பாங்க. விட்டு கொடுக்காம நீங்கள் இருந்தால் அவங்களுடைய தன்மையினால் நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்க உங்களால் முடிஞ்சுது. அதான் அது அவங்களுடைய. அதாவது சொல்கிறான், ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு சொன்னான். 2 பேர் நண்பர்களாக இருக்கணும்னா ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னான். ஒருவர் பொறை இருவர் நட்பு. 2 பேர் நண்பனாக இருக்கணும்னா ஒருத்தன் பொறுமைசாலியாக இருக்கணும், இன்னொருத்தர் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அதை தாங்கிக்கணும். உங்கள் துணைவியார் தாங்கிக்கிறவங்களா இருந்தாங்க, நீங்கள் தாக்குறவங்களா இருந்தீங்க. அதனால என்னாச்சு, குடும்பம் 2ஆம் பேருக்கு தெரியாமல் ஓடி போச்சு இல்லையா? மனைவி கணவன் 2 பேரும்னா என்ன? இப்போ பள்ளிக்கூட்டிலேருந்து நான் வர்றேன் சார், எங்கள் ஹெட் மாஸ்டர் என்னமோ என்ன திட்டிருக்காருன்னு வைங்க. சில சமயத்தில் காம்போசிஷன் நோட்டு ஏன் திருத்தலேன்னு கேட்பார்.
எடுத்து வச்சு எப்பாவது அவருக்கு ஓய்வு இருக்கிற போது பொழுது போகலன்னா இந்த வேலையை பார்ப்பார். எடுத்து வச்சு ஒரு நாள் என்னை கேட்குறாரு, சார் 6 காம்போசிஷன் வச்சுருக்கீங்க, ஒன்று கூட திருத்தலை இன்னும். எனக்கா சிரிப்பு வருது. திருத்திடுறேன் சார். எப்போ திருத்துறது? நீங்கள் எப்போ திருத்துறது? அதை பையன் எப்போ திருத்துறது? அப்படி இப்படின்னார். நான் ஒழுங்காக வேலையை பாருங்க போங்க வாங்கன்னு திட்டினார். சரின்னு கேட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன். வந்து எனக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவன் நோட்டு எடுத்து வச்சு என்ன கேட்குறாரு. அது ஏன் நோட்டு இல்லை, ஏன்னா நான் இன்னும் காம்போசிஷனே வைக்கல. பரவாயில்ல, வச்சதாக நினைக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய எவனோட்டோ எவனோ செஞ்ச புண்ணியத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னு. ஆனால் திட்டிப்புட்டாரேன்னு கோபமாக வர்றமா இல்லையா வீட்டில்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தவுடனே மாலை நேரம் வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் மனைவி காப்பி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி ஆற்றிக்கிட்டே வர்றாங்க. இன்னும் நம்ம கிட்ட வரல, அதனுடைய மனம் கூட இன்னும் தெரியல, ருசி தெரியாது, சாப்பிடல. இப்போவே பேசுகிறேன்னா காப்பி ஆடி வச்சுருக்கிற காப்பி இன்னும் குடிக்கல. இப்போ என் மனைவி ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு. இதுதான் மனைவி. இதுக்கு பேர் தான். இப்போ ஏன் அனாவசியமாக கத்துறான்? காப்பி இன்னும் கிட்டே போகல. காப்பி அடிக்குதுன்னு கேட்டான்னா குடிச்சு விட்டா திட்ட முடியாமல் போயிடும். ஏன்னா நல்லா இருந்ததுன்னா எப்படி திட்ட முடியும்? அதுக்காக முன்னாடியே திட்டிடுவோம்னு திட்டுறானே, அப்போ என்ன அர்த்தம் அண்ணா? திருக்குறள் முனிசாமி சொல்லுவார், ஆம்பளை நெருப்பு பொம்பளை தண்ணின்னு. ஆண்கள் நெருப்பு, பெண்ணுங்கிறவ தண்ணி. அதாவது என்ன செய்வான் அவன், இந்த மாதிரி தான் சொல்லுவான், காப்பி ஆடி வச்சிருக்கேன்னு கொல்லிக்கட்டையை எடுத்தபடி நீட்டுறான். அவன் ஏங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டு தண்ணியை ஊற்றி அந்த நெருப்பை அணைக்கிறான். இப்போ நெருப்பு அணையும் போது என்ன செய்யும்? சுறுசுறுன்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அப்புறம் புகை வரும். அடுத்த வீட்டுக்காரன் கேட்பான், பக்கத்து வீட்டில் என்ன புகையுதுமா இல்லை? ஏன்னா அவனுக்கு பக்கத்து வீட்டில் புகையாதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பான், என்ன பக்கத்து வீட்டில் புகையுதுங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் நெருப்பை எடுத்து நீட்டுறான், அவன் தண்ணியை எடுத்து ஊற்றுறா, சுறுசுறுன்னு லேசாக சத்தம் கேட்குது, புகை தான் வரணுமே தவிர நெருப்பு பற்றிக்கிட்டு எரியப்படாது. அதான் குடும்பம். குடும்பம்னா என்னன்னா, யார் விட்டு கொடுக்குறாங்கிறது பேச்சே கிடையாது. 2ஆம் பேருக்கு தெரியாமல் குடும்பம் நடக்குதாங்கிறது தான் பேச்சு. என் வாழ்க்கை இந்த எங்கள் ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒரு பெரிய அமைப்பை நடத்தி எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாக்கக்கூடிய எங்கள் ஐயா கனகராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பெரிய சேவை அது. அந்த சேவை நீங்கள் போய் அதில் பேசிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் செயலாளர் சேகரன் அவர்கள் பேசிட்டு வந்திருக்கார். அவ்வளவு அருமையானது. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் பக்கமே நான் போனது கிடையாது. பக்திங்கிறது எனக்கு வேப்பங்காய். கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. எது வரைக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல, கணவன் மனைவி புது மணமக்களை கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ நான் போகும்போது என்ன பண்ணுறது, வாசல்லே நின்றுக்குவேன், நீ போயிட்டு வாட்டுருவேன். இதான் நடக்கும். அழைச்சிட்டு போகிறாங்களே நான் போயிடுவேன், ஒரு மரியாதைக்காக உள்ளே போக மாட்டேன். கோவிலில் பூஜை எப்படி நடக்குங்கிறதே எனக்கு தெரியாது. என் மனைவி மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழித்து என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதுங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லவே இல்லை, எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, கும்பிடலாமான்னு. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். என் வாழ்நாளில் நான் சாமி கும்பிட மாட்டேன். அப்போ நான் எங்கள் ஊரில் தினம் கோயிலுக்கு போவேங்க, போவா, நீ போ, நான் வரமாட்டேன். ஒரு வாரம் கோயிலுக்கு எங்கள் நாகூரில் பக்கத்தில் மாரியம்மன் கோயில், அதுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வாரம் போயிட்டு வந்தோடனே சொன்னாங்க, நான் தினம் கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம் போகிறேன்.
இந்த சின்ன பையனுவெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் பண்ணுறானுவோ, செய்வானுவோ தெரியும். அப்படியே பண்ணுறானுவோ அப்படின்னு. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இப்போ இதை கேட்டவுடனே புருஷங்காரனுக்கு கோபம் வரணுமா வரலையே? என் பொள்ளாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா ஆத்திரம் வரணும்ல. எனக்கு வரல. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முந்தி பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கார், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அது நமக்கு வந்திருக்கு. ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட அதை சொல்ல முடியாதுல்ல. நான் சொன்னேன், அது எந்த பய இடித்தவன் அவனை சொல்லு, நான் என்ன பண்ணுறேன் பாராக்கா அப்படின்னு சும்மா வச்சு கற்றுனேன். என் மனைவி அறிவாளி. இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் சொன்னேன், நான் தான் கோயிலுக்கு வர முடியாது, உங்களை கோயிலுக்கு கூப்பிடலங்க. அப்புறம் நான் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, நான் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன், சேர்ந்தாப்புல போவோம், சேர்ந்தாப்புல வந்துடுவோம், நல்லது தான், சரி வா அப்படின்ட்டு போனோம். கோயில் வாசலுக்கு மறுநாள் போனோடனே அங்கே நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம், இங்கேயே நில்லுங்கன்னு செருப்பை கட்டி இப்படி போட்டுட்டு போனேன். நான் சொன்னேன், செருப்பை எதுக்கு இங்கே போடுறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்க்க சொல்லலையே. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. என்ன நீ போட்டுட்டு போனா எவனா தூக்கிட்டு போனான்னு சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் என்ன பார்த்துக்கணும், அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த செருப்பும் உள்ளே போகாது, நீயும் வரமாட்ட, இது ரெண்டும் இப்போ ஒரு சமம்ங்கிறது மாதிரி சொல்லலை. ஆனால் அதுக்கு அர்த்தம் அதான் இல்லையா? நான் சொன்னேன், சரி சரி போயிட்டு வா போ அப்படின்ட்டு கடுமையாக சொன்னேன். போயிட்டு ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கே ஐயா அப்படின்னு. போயா என்ன திட்டினோன்னா போகிறான். போகும்போது அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு. ஏன்னா அங்கே அதானே கிடக்கு அப்படின்ட்டு. என் மனைவி வந்தவுடனே எனக்கு தாங்க முடியல. நீ பாட்டுக்க செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவன்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான், என்னை அவமானப்படுத்திட்டியே. எந்த கோயிலுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொன்னேனோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டியே நீன்னு. அப்படிலாம் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு வாங்க 2 பேரும் உள்ளே போயிடுவோன்னு. நான் எங்கே உள்ள கோயிலுக்குள்ளே? நான் தான் கோயில். இந்த பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்களா இல்லையா? ஆமாம், அதுமாதிரி நினச்சிருவாங்களேன். சரி வா, தெருவில் வந்து நின்றுக்கிட்டு செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுட்டு உள்ளே போயிட்டோம். போனால் அன்றைக்கி தான் நான் பூஜையே பார்க்குறேன். பூஜை எப்படி நடக்குங்கிறதே அன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த குறுக்களே என்னை பார்த்து பயப்படுறான். ஏன் வரமாட்டானே, எதுக்கு வந்திருக்கான், எதையாச்சும் கிளப்பிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். நான் அப்படி பார்த்து நின்றுட்டு கற்பூர ஆரத்தி நடக்கிற நேரத்தில் ஒரு இடி இடித்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு கேட்டேன். எல்லோரும் கும்பிட்றாங்க, சும்மா கும்பிடுங்க. நான் சொன்னேன், எனக்கு பக்தி இருந்தா இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க. பக்தி இல்லாமல் எப்படி கும்பிட்றதுன்னா, அதுக்கு அவர் சொன்னால், இந்த ஜனகணமன இருக்குல்ல தேசிய கீதம், ஆமாம், யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமாம், அதுமாரி நீங்களும் சும்மா கும்பிடுங்களேன். எனக்கு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நாங்கள் 12ஆம் வகுப்புக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். காலையில் ப்ரேயர் நடக்கும். ப்ரேயருடைய முடிவில் என்ன பாட்டுன்னா ஜனகணமன தான். தேசிய கீதம் பாடி முடிச்சுட்டு கிளாஸுக்கு எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் போவாங்க. நாங்கள் அங்கே பிள்ளைங்க பேசாமல் கொள்ளாமல் இருக்கணும்னுட்டு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது கடைசியில் தேசிய கீதம் பாடுற போது ஒரு பயலை கவனிக்கிறேன். ஒரு வரி கூட அவனுக்கு தெரியல சார், தேசிய கீதமே தெரியல, ஆனால் பாடுறான்.
என்னடா பாடுறான்னு காது அப்படி கொடுத்து கேட்டால் அவன் எந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி கன கனன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சார். கன 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 கொண்டு போயிடும் பாட்டு. கடைசியில் ஜெயகே பாடும்போது ஹேங்கிறான். அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ஜனகணமன பாடு தெரியாது சார், நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லணும் படுவா அப்படி இப்படின்னு ஒன்று. நீங்கள் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கீங்க, அது பண்ணவா இதை பண்ணவான்னா நீ எதையாவது பண்ணு போடா அப்படின்னு. எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நான் என்ன பண்ணேன், கையை எடுத்து கும்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த கையை எடுக்கல. எனக்கு அப்புறம்தான் நான் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் பக்தி இலக்கியத்தை நான் படிக்கவே இல்லையே. இதெல்லாம் ஒதுக்கி புலவருக்கு படிச்சிருக்கிறேன், பக்தி இலக்கியம் மட்டும் படிக்கலை. ஏன், அது எனக்கு பிடிக்கல. ஆனால் அதுக்கு பிறகு அந்த பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்த பிறகு தான் அதில் தான் தமிழே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. தமிழில் என்னென்ன சொற்கள், திருவாசகத்தை படித்தோம்னா புது புது சொற்களை அவர் மாணிக்க வாசகர் கொண்டு வந்து கொடுக்குறலாம். ஆகா, இதை இவ்வளவு நாள் நாம் இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி. அதில் ஒரு அருமையான திருவாசகம் இருக்குது பாருங்க, என் வாழ்க்கையை காட்டுற மாதிரி ஒரு திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடுறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இது பாட்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? டே, உன் மேலே பக்தி உள்ளவன் மாதிரி டிராமாவில் வேஷம் போட்டு நடிக்கிறவன் எப்படி நடிப்பானோ அது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறார் மாணிக்க வாசகர். அந்த போலி பக்தியை உண்மையான பக்தியாக மாற்று ஆண்டவா அப்படின்னு கேட்குறார். நான் கேட்கல, அதை உண்மையான பக்தியாக இறைவன் எனக்கு மாற்றினான். அப்படி மாற்றியதற்கு யார் காரணம் என்றால் என்னுடைய மனைவிதான். அதாவது கணவன் மனைவி என்ன எப்படி மாற்றினான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். உன்னை நான் திருத்த போகிறேன்னு சொல்லி தான் நான் தெரிஞ்சிருப்பணும். ஏதோ சும்மா போகிற மாதிரியும் வர்ற மாதிரியும் யாரோ கேலி பண்ண மாதிரியும் சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு போய் பக்குவமாக பக்தி உடையவனா மாற்றினது இருக்கே, அது மனைவி செய்த அருஞ்செயல் இல்லையா? யாராவது ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணும்னா நான் தைரியமாக சொல்லுவேன், என் மனைவி தான் எனக்கு குரு. அந்த நல்வழி படுத்தலைன்னா நாம் வந்திருக்க மாட்டோம்ல. வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயம். இது வேண்டுகோளில் முதல் வேண்டுகோள் நிறைவேறிச்சு. நேயர் விருப்பம், நேயர் விருப்பத்தில் ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்த நேயர் விருப்பம், அதாவது எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தோற்று போனதை சொல்லி கேட்குறதுல மற்றவங்களுக்கு சந்தோஷம், நகைச்சுவை உண்டாகிற இடங்களில் அது ஒன்று. ஒருத்தன் தோற்று போனான்னா அதை பார்த்து சிரிக்கிறது. எப்படி சிரிப்பான் தெரியுமா? நம்ம உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ஆமாம் அன்றைக்கி அந்த கல்யாணத்தில் நீங்கள் கூட வந்தீங்க, கடைசியில் இலை கிடைக்காம நின்றுக்கிட்டே இருந்தீங்களே ரொம்ப நேரம். இது அவன் சொல்ல வேண்டிய அவசியம். கல்யாணத்தில் பார்த்தேன்னு சொன்னால் போதும், அவங்க கூட உட்கார இடம் இல்லாமல் நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்களேன்னு எதுக்கு சொல்கிறான்? தேவையில்லாமல் சொல்லி இன்னும் ஒன்றை பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருவான். அதுமாரி அந்த தோற்று போன விஷயங்களை சொல்லக்கூடாது. இப்போ அவர் என்ன சொல்கிறார் சேகரன், தோற்று போனதை சொல்லியா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சொல்லு. நம்ம வடக்கு வீதி பழனியாண்டவர் கோயில் இருக்குல்லங்க, அதுக்கிட்ட தான் நான் குடியிருந்தேன், அரசகுல தெருவில் குடியிருந்தேன். அதனால் அங்கே என்ன பண்ணால், நான் மளிகை கடை நாகராஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார், ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த கார்த்திகை வழிபாட்டு சங்கம் அது இதெல்லாம் உருவாக்கி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஒரு எங்கள் தெருவில் ஒரு 3 பேர் இருந்தான். நல்ல அவனுவ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது இழுத்துக்கிட்டு போய் எதுலையாவது மாட்டி விட்டுட்டு அவனுவ போயிடுவானுவ. இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஐயா அண்ணா, என்னப்பா ஒன்று எங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்யணும்,
என்ன செய்யணும்? எங்களுக்கு திருக்குறள் நடத்துங்களேன்னு கேட்டான். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்பான்னு நினைக்கல அவன். திருக்குறள் நடத்த, என்னடா இது இப்படி வந்து கேட்குறீங்களே, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு. எங்களுக்கு ஒரு 49 பேர் சேர்ந்துருக்கோம் சார். சரி, நம்ம பழனியாண்டவர் கோயில்லையே பிரகாரத்தில் வச்சுக்கலாம். கோயில் ஈவோகிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். பெரிய கோயில் ஈவோகிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு. நீங்கள் வந்து நடத்தணும். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வகுப்பு நடத்துங்க. ஏப்பா எல்லா ஏற்பாடுமே நீங்கள் பண்ணிட்டீங்க போல இருக்கடா, உங்களை கேட்காமலே செஞ்சிட்டோம். நீங்கள் அவன் என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறான்னா, ஞாயிற்றுக்கிழமையில் இவன் வெளியூருக்கு போகிறான், இவனை ஆஃப் பண்ணணும்னா இதான் வழின்னு நினச்சி அவனும், நமக்கு அது தெரியாது, அவன் நல்ல திருக்குறள் படிக்கணுங்கிறான், நம்ம சொல்லிக் கொடுப்போமேன்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டேன். நான் அப்புறம் அவங்களுக்கு சில கண்டிஷன்லாம் போட்டேன். இந்த பார், கரெக்டாக வரணும். 49 பேருக்கு நான் வந்து சும்மா இது சொற்பொழிவு இல்லை, கேட்டுட்டு போகிறதுக்கு வகுப்பு. நான் சொல்கிறத அப்பப்போ குறிப்பு எடுத்துக்கணும். அடுத்த வாரம் வரும்பொழுது நான் வந்து உங்களை கேட்பேன். அதில் சந்தேகத்தை நீங்கள் சொல்லணும், கேள்விக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஐயா, அது என்ன பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வகுப்பு ஆரம்பிங்க அப்படின்ட்டான். 49 பேர் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு வந்துட்டானுவ. நடத்தியாச்சு. கடவுள் வாழ்த்து 10 குறளையும் நடத்தி பொருள் சொல்லி விளக்கம்லாம் சொல்லி 10லேருந்து 12 வரைக்கும் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சார் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கேட்டதில்லை சார், என்னமோ கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் எரிமலடி சேராதார்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்னா அதாண்டா அது அர்த்தம் போடணும்னு சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் இது நல்ல விளக்கமாக சொன்னீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுது சார், இதே மாதிரி நடத்துங்க சார் ஒவ்வொரு வாரமும். நான் சொன்னேன், தவறாமல் வரணும். இந்த வாரம் ஒரு 10 பேர் வர்றது, அடுத்த வாரம் வேறு 10 பேர் வர்றதுன்னு வச்சிங்கன்னா முழுக்க தெரியாதுப்பா, நல்லா தெரிஞ்சுக்கணுங்கணும். வர்றோம் சார். என்ன, அடுத்த வாரம் நான் போய் உட்காந்துருக்கேன், 13 பேர் தான் வந்திருக்கான். 49 பேரில் நான் அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறேன் எல்லாருக்கும். 49 பேரில் 13 பேர் வந்திருக்கான், 36 பேர் வரல. நான் ஏப்பா 36 பேரை காணுமே, எங்கடா அண்ணன், வந்தவங்களுக்கு நடத்துங்க சார்ண்ணா. அவன் சொல்கிறான், வந்தவங்களுக்கு நடத்துங்க. ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், சொன்னீங்க சார், இப்போ என்னப்போ வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சார். அப்புறம் என்ன அவன் கூட வராமல் இருந்திருக்கான் அப்படின்னா 13 பேரில் ஒரு ஆள் சொல்கிறான், அவனெல்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கானோ சார். எனக்கு கோபம் வந்துருச்சு. முக்கியமான வேலையாக போயிருக்கான்னா திருக்குறளை முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த 13 பேர் ஏண்டா வந்திருக்கான்னா வேறு வேலை இல்லாததுனால வந்திருக்கான். என்ன எப்படி வச்சுருக்கான்னா வேலை இல்லாதவனுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சுருக்கிறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நான் நடத்த மாட்டேன்ப்பா, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க, வான் சிறப்பு அதிகாரம் நடத்துகிறேன், கேட்டுக்க. என்ன அடுத்த வாரத்துலேருந்து வகுப்பு நீங்கள் வர வேண்டாம், நீங்களும் வேலையை விட்டு வர வேண்டாம், நானும் என் வேலையை விட்டு வர வேண்டாம், அவன் வேலையை அவன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் வகுப்பெல்லாம் நடத்தி முடித்தாச்சு. முடித்த உடனே அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், செவத்திக்கண்ணு நாடார், உங்களுக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், இந்த யோசனையை எனக்கு சொன்னார். தம்பி, நாங்கள் போய் திருக்குறளை எடுத்து படிக்க போகிறோம் இல்லை, ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால 4 செய்தி நல்ல செய்தி காதில் விழுவுது, நீங்கள் இந்த பயலுவ வரலேங்கிறதுக்காக வேண்டி நிறுத்திடுறேங்கிறீங்க பாருங்க, வேண்டாம் வாங்க, உங்களுக்கு என்ன வரலேன்னு கவலைப்படுறீங்க, அதானே கூட்டம் சேர்க்கறது என் வேலைன்னார். நான் சொன்னேன், என்னென்ன செய்வி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்துடுங்க. சரிண்ணா. சனிக்கிழமை அன்னைக்கு போகும்போது பார்க்குறேன், போர்டு வச்சுருக்கிறார் கோயில் வாசலில், நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10லிருந்து 12 வரை இந்த கோயிலுக்குள் திருக்குறள் வகுப்பு நடைபெறும், நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல், அனைவரும் வருக போட்டுட்டு கீழே ஒரு சிவப்பு கோடு போட்டுட்டு குறிப்புன்னு எழுதி விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. சார்
நான் மறுநாள் காலையில் போகிறேன். அந்த பிரகாரம் சின்னோண்டு பிரகாரம், ஒரு மிஞ்சி உட்காந்தா 100 பேர் உட்காரலாம். 200 பேர் உட்காந்துருக்கான் சார். அதில் நெருக்கி ஒருத்தன் தொட மேலே இன்னொருத்தன் தொட வச்சுருக்கான் உட்காந்து. நான் உள்ளே போனேன்னா இடம் இல்லை, உள்ளே நுழைய முடியல. இங்கே நுழைஞ்சி அப்படி போகணும், அங்கேருந்து வரணும்னு வச்சுக்கங்களேன். அந்த பக்கமாக வந்து பார்த்தா உள்ளே வரத்துக்கு விடப்பட்டேன். நான் நெருக்கி உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்கப்பா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே உட்காந்துருக்க ஆள் சொல்கிறான், ஏ இங்கேயே உட்காரியான்னு. என்ன இங்கேயே உட்கார சொல்லுங்க, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காரு அப்படின்ட்டான். நான் என்ன வரும், இந்த மாதிரி 2 அண்டாவில் வச்சுருக்காரு, இங்கே விடும், ஆவி பறக்குது. லேட்டாக வருவீங்க, முன்னாடி போய் திங்கிடுமா உட்காரியா. அட பாவி. நான் பார்த்தேன், இல்லையா நான் தான் திருக்குறள் நடத்தணும், என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க அப்படின்னு. இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7-8 பேர் உள்ளே போயிட்டானுவோம். நான் இனி எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. கையை அப்படி கட்டினேன், அப்படியே நிற்கிறாங்க. அவர் செவத்திக்கண்ண என்ன இங்கே நிற்கிறார். தம்பி வாங்க, கூட்டம் இல்லை, நீங்கள் வந்துடுச்சு, அங்கேயே நிற்கிறீங்க, வகுப்பு ஆரம்பிங்க அப்படின்னா. வரலான்னு தானே பார்க்குறேன், விட மாட்டேங்கிறாங்கண்ணே, இங்கேயே உட்காரு, வரும்னு சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்பா சாரை உள்ளே விடுங்கடா, சார் தான் திருக்குறள் நடத்தணும், உள்ளே விடு அப்படின்னா. அப்புறம் அவங்க சொல்கிறான், அப்புறம் தெரியாத மாதிரி, நீங்கள் தான் நடத்தணுமா சார், நீங்கள் முதலே சொல்லியிருக்கப்படாதா சார். வேறு நான் சொன்னேன், அதெல்லாம் பேசியிருக்காங்க போங்க. அப்படியே உள்ளார வந்தால் தலை மேலே காலை வச்சு வர வேண்டியதாக இருக்குது. வரும்போதே ஒரு ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார்? நான் ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் பைத்தியக்குழி மாதிரி நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் திருக்குறள் கேட்க ஆசைப்படுறான் போல இருக்கு அப்படின்ட்டு நடத்துகிறேங்க. வந்து உட்காந்து ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்கு ஒரு ஆள் உட்காந்துதான். அவன் சொன்னான், ஒரு சந்தேகம் இல்லைன்னா. எனக்கா ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா சந்தேகம் எப்போ கேட்குறானோ அப்போ கவனிச்சிருக்கான்னு அர்த்தம். சந்தேகமா கேளியான்னு இல்லை, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னா. இதான் சந்தேகமாட. நான் 3 நடத்திருக்கேன்ப்பா, இன்னும் 7 பாக்கி. 7 இருக்கா? 7ஆண்டா அவன்கிட்ட சொல்கிறான். 7ஆண்டா நான் சொன்னேன், ஏப்புக்காவை கேட்குற 3ஆ 7ஆன்லாம் கேட்குறிய, எதுக்கு திருக்குறள் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் 7 எவ்வளோ நேரம் நடத்துவீங்கன்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோபம் வந்துட்டு, திருக்குறள்னா நீ என்ன நினச்சிட்ருக்க? திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா? உலகத்திற்கு பொதுமறைன்னு பேருப்பா அதுக்கு. அமெரிக்காவில் கிரெம்லின் மாளிகையில் டங்ஸ்டன் உலோகத்தில் ஒரு அறை கட்டி அதுக்குள்ளே இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை, திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு காப்பாற்றுறான்டா. உலகமே அழிந்தாலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது உலக மக்களுடைய கவனத்தை அப்படி கவர்ந்துருக்கு. அது ரொம்ப லேசான, இப்படி கடுமையாக சொன்னேன்னா அது சொன்னான், என்ன சார் ஏதோ வருத்தமாக பேசுகிறீங்க, திருக்குறள் நடத்த வேண்டான்னு சொன்னோமா? ஏதோ நீங்கள் தான் திருக்குறளை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணியிருக்கிறது மாதிரியும் நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க. உங்களை நடத்த வேண்டான்னு சொல்லலை சார், நடத்துங்க சார். நல்லா 10 என்ன சார், 20 குறள் வேணாலும் நடத்துங்க சார். நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க, அவன் போயிடுவான். நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் பைத்தியக்கார மாதிரி கேட்குறேன், நீ எதை சொல்கிற, திருக்குறளையா சொல்கிற? ஆடையா சார், 2000 வருஷமாக ஆறாதது இன்னமே ஆறிட போகுது. இந்த சக்கரை பொங்கல் மட்டும் இந்த சூட்டோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், உனக்கு சக்கரை பொங்கல் அவ்வளோ பெருசாக போச்சாடா, திருக்குறளை விட உனக்கு பொங்கல் இந்த பாருங்கள், சக்கரை பொங்கல் வேறு, திருக்குறள் வேறு.
நீங்கள் ரெண்டையும் ஒன்று போட்டு குழப்பாதீங்க. திருக்குறள் எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு? 2000 வருஷம். ஒரு எழுத்து மாறி இருக்கா? அகர முதல எழுத்தெல்லாம் அதே அகர முதல் அப்படியே இருக்குது பாருங்கள். சக்கரை பொங்க அப்படி கிடையாது சார். இப்போ உள்ள டேஸ்ட்டு 1 மணி நேரம் போனால் இருக்காது. நீங்கள் அதுக்கு திருக்குறளையும் இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். நீங்கள் என்ன சார் நடத்தணுங்கிறீங்க, நடத்துங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் நடத்துவோமே அப்படின்ட்டான். நான் சொன்னேன், கொடுப்பா, இனி இதுக்கு மேலே நடத்துறது மரியாதை கிடையாது அண்ணே, எல்லாருக்கும் கொடுத்துருங்க அண்ணே, எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வேணால் நடத்திக்கலாம், ஆறி போனால் நல்லா இருக்காதுங்கிறாங்க, கொடுங்க அப்படின்னு எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டான். நான் சொன்னேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், இந்த பாருங்க ஐயா, நான் நடத்துகிறது ரொம்ப விரிவாக இருக்குது, இவ்வளவு விரிவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், குறள் அதுக்கு பொருள், அது மட்டும் வேணாலும் சொல்லுவோம், சுருக்கமாக வேணால் எப்படி நடத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு கிருக்குன்னு கை கழுவிட்டு அங்கேருந்து வந்தான், யோசனை கேட்டிங்களேன்னா, ஆமாம் சொல்லியா அப்படின்னு. சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம், கும்பிட்டேன், நல்ல யோசனைப்பா, என்ன செலுத்திக்க என்கிட்ட போய் சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, இந்த இப்போ பணத்தை செலவு பண்ணி கெடுக்கிறாரு அப்படின்ட்டு செஞ்சேன். அதோடு நிறுத்திட்டோம். திருக்குறள் இப்போவும் படிக்கிறாங்க, 4 பேர் நாங்கள் படிக்கிறோம். அந்த வீண் கூட்டத்தை கூப்பிட்டது அப்போ தான் இலவசம் கொடுத்து கூப்பிட்டா என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இலவசம் கொடுத்து அதுக்காக உள்ளவன் அங்கே வந்தால் தான் இருப்பான். இலவசத்துக்காக வந்தவன் இலவசம் முடிஞ்சவொடனே போயிடுவான். இலவசம் கொடுத்து யாரை இதை தர்றேன் வான்னு யாரையும் கூப்பிடக்கூடாது. அது படிக்கிறதுக்கு வர்றியா வா, அப்போ வந்திருந்தா எந்த 10 பேர் தான் இருந்திருப்பான். அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் செய்ததுனால ஏற்பட்டது. ஆனால் அந்த நிகழ்ச்சி இப்போ பாருங்கள் என்னன்னா ஒரு பெரிய நகைச்சுவை மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட பெரிய தோல்வி, அந்த தோல்வியை இப்போ நான் என்ன செய்கிறேன், இடுக்கன் வருங்கால் அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பது இல் முடிஞ்சா. அதனால் இதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்குற இடங்களில் அங்கங்கே நடக்கிறத நினைக்கிற போது ஒரு சில மகிழ்ச்சி, நகைச்சுவை, அந்த நகைச்சுவை பிறப்பது அங்கே தான் பிறக்குது. அவைகளில் தான் நம்ம இந்த மகிழ்ச்சியை அடைகிறோம். நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது. என் பேத்தி ஒருத்தி இருக்கா, அற்புதமானவ. அதான் எனக்கு அவளை விட வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு நாள் பேனாவை கொடுத்து இதுக்கு இங்கு போடு தாத்தான்னா. அவங்க ஸ்கூலில் இங்கு பேனாவால் தான் எழுதணும், இங்கு போடுன்னா. நான் போட்டு தொடச்சி கிடச்சி கையில் கொடுத்து எழுதி பார்த்துட்டு போகணுன்னு சொன்னேன். எழுதி பார்த்துட்டு போகணும். ஒரு பேப்பர் அப்படி எடுத்தா என்னமோ எழுதினா. நான் அன்றைக்கி வெளியூருக்கு போகணும், ஜெயங்கொண்டம்னு ஒரு ஊருக்கு பட்டிமன்றம், அதுக்கு போகணும். அது இருக்கேன். இந்த பேப்பர்லாம் வச்சுருந்ததில் எடுத்து என்னமோ எழுதிட்டு போட்டு போயிட்டு நான் இந்த தாளெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பட்டிமன்றத்துக்கு குறிப்பு எழுதுகிற தாளெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் சத்யசீலன் சார் நடுவர், அவர் இருக்கிறார். சண்முகவடிவேல் ஒரு பேப்பர் கொடுங்க என்னார் குறிப்பு எழுதுறதுக்கு. நான் எடுத்து கொடுத்தேன். அது அவள் எழுதின பேப்பர் போல இருக்கு, எனக்கு தெரியாது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் என்னை பார்த்து சிரிக்கிறார். இப்படி பார்த்தார், சிரிக்கிறார், அதை பார்க்குறார், சிரிக்கிறார். என்னென்ன என்ன சிரிக்கிறீங்க, என்ன உங்கள் பேத்தி உங்களை பற்றி கரெக்டாக தான் எழுதியிருக்கான்னு கேட்டேன். என்ன எழுதியிருக்கா என்ன பாருங்கன்ட்டு தாளை கொடுக்குறார். அதில் என்ன எழுதியிருக்கா, எங்கள் தாத்தா ஒரு லூஸு, பை சுடர்விழி, அவள் பேர் பை சுடர்விழி. ஏதாவது எழுதி பாருன்னு சொன்னேன்ல, இதான் எழுதி பார்த்துருக்காவ, பை சுடர். எனக்கு அவர் ரொம்ப கேலி பண்ணார். சரிட்டு வந்துட்டேன். கேட்குறேன் அவர்கிட்ட, இந்தமாரி ஏன் எழுதினேன், சத்யசீலன் தாத்தா என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, என்னை கேலியும் கிண்டலும் பண்ண முடியாது ஆக்கிவிட்டியா நீ அப்படின்னு. தாத்தா, எழுதிக்கிட்டு இருந்த பேனாவை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், இங்கு போட்டு கொடுக்குறது தான் உன் வேலை. என்னமோ புதுசாக வாங்கின பேனா மாதிரி எழுதி பாருன்னு அதுக்காக தான் எழுதினேன். ஆனால் நீ இப்போ லூஸு தாங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்ட பற்றியாண்ணா. என்னன்னு ஒருத்தர் பேப்பர் கேட்குறாருன்னா கொடுக்கும்போது அதில் ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்க மாட்டேன், பார்க்காம கொடுத்தில்ல, அப்போ நீ லூஸ் தானே போன்ட்டா.
வீட்டில் இது நமக்கு கிடைக்கிற தோல்வி தான், ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி வீட்டில் எப்போ கிடைக்கும்னா நம்முடைய குழந்தைகள்கிட்ட, நம்முடைய பேரப்பிள்ளை, நம்ம குழந்தைகள்கிட்ட கூட நம்ம அதை அனுபவிக்க முடியாது, பேரப்பிள்ளைகள்கிட்ட அனுபவிக்கிற போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக. காலையில் எழுந்துச்சு என் பக்கத்தில் தான் படுத்திருப்பா, எழுந்துச்சி வந்து அப்படி கண்ணாடியில் தலை சீவிட்டு வாக்கிங் போகலான்ட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாலே வந்தவ கேட்குறா, என்ன கண்ணாடியில் பார்க்குற, நீ ஒரு பெரிய அழகுன்னு பார்க்குறியா அப்படின்னு. அழகுன்னு பார்க்கல, ஒரு குரங்கோட படுத்திருந்தமே காது மூக்கெல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இதுக்கு அவள் என்ன சொல்லணுங்க? அவள் சொன்னால், அப்படி பார்க்குறதா இருந்தால் நாளில் பார்க்கணுங்கிறா சார் அவள். காது மூக்கு இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவளாம். அப்போ இது வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தோல்வி. யார்கிட்ட தோற்றுருக்கோம்? பேத்திக்கிட்ட தோற்றுருக்கோம். அப்போ அது என்ன ஆகுது? மகிழ்ச்சியாக வருது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதுன்னார். தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவாளிகளாக இருப்பது உலக உயிர்களுக்கெல்லாம் இனிமையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் நகைச்சுவை இருக்குது. அதை ரசிக்க கற்றுக்கிட்டு வாழ தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை சுலபமான வாழ்க்கையாக இருக்கும். நாம் கடினமாக ஆக்கி கொள்ளாமல் சுலபமாக ஆக்கி கொள்வதற்கு ஒரே வழி சிரிக்க தெரிந்து கொள்வது தான் என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.